துபாயில் உள்ள உலகளாவிய துறைமுக சேவை நிறுவனம் ஒன்றின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த சுல்தான் அகமது பின் சுலேம் பதவி விலகியுள்ளார். அமெரிக்காவில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எஸ்டீபனுடனான தொடர்புகள் குறித்து வெளிவந்த ஆவணங்களுக்கு பிறகு தொடர்ந்து அழுத்தங்களால் அவர் இந்த திடீர் தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிதாக வெளியிடப்பட்ட கோப்புகளின் பிரகாரம் எமிரேட் தொழிலதிபரான சுலேம் எப்ஸ்டீனுடன் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றுக்கணக்கான மின்னஞ்சல்கள் பரிமாற்றிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனம் அவரது பதவி விலகல் உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது என இன்று அறிவித்துள்ளது. புதிய தலைவராக எசாம் காசிம் மற்றும் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக யுவராஜ் நாராயணன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நிறுவனத்தின் இணையதளத்திலிருந்து சுலேமின் புகைப்படம் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 கண்டங்களில் துறைமுக முனையங்களை இயக்கி உலக வர்த்தக கட்டமைப்பில் முக்கிய பங்காற்றி வரும் இந்த நிறுவனம் அண்மைய நாட்களில் அத்துடன் இணைந்து செயற்படும் பல நிறுவனங்களின் அழுத்தத்தை எதிர்கொண்டது. பிரித்தானியாவின் அபிவிருத்தி நிதி முகாமை மற்றும் கனடாவின் 2வது பெரிய ஓய்வூதிய நிறுவனம் தொடர்புடைய நிறுவனத்தில் புதிய முதலீடுகளை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் பிரபல முதலீட்டு வங்கியான கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனத்தின் உயர்மட்ட சட்டத்தரணியான கேத்தி ரூம்லர் பாலியல் குற்றவாளியான மறைந்த தொழிலதிபர் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான தொடர்புகள் வெளிச்சத்துக்கு வந்ததை அடுத்து தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அமெரிக்க நீதித்துறை சமீபத்தில் வெளியிட்ட விசாரணை கோப்புகளில் ரூம்லர் எப்ஸ்டீனிடமிருந்து பரிசுகளை பெற்றதும் அவருக்கு நற்பெயர் மேலாண்மை குறித்து ஆலோசனைகளை வழங்கியதும் தெரிய வந்துள்ளது. மேலும் எப்ஸ்டீனை அவர் தனது சொந்த சகோதரர் போல கருதுவதாக குறிப்பிட்டிருந்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. 2019 சிறையில் உயிரிழந்த எப்ஸ்டீனுடனான இந்த நெருக்கம் வங்கியின் பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் ரூம்லர் வரும் ஜூன் மாதத்திலிருந்து தனது பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார். இந்த விவகாரம் சர்வதேச அளவில் பல முக்கிய தலைவர்களையும் நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ளது. பிரித்தானியாவில் முன்னாள் தூதுவர் பீட்டர் மண்டல்சன் மற்றும் எப்ஸ்டீன் இடையேயான தொடர்புகள் குறித்து போலீஸ் விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் சர்ச்சைகளை குறைக்கும் முயற்சியாக அந்நாட்டு அமைச்சரவை செயலாளர் கிரீஸ் வால்மார் தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார். அதேபோல் நோர்வேயிலும் முன்னாள் பிரதமர் தோர்ப் ஜோன் ஜாக்லாண்ட் எப்ஸ்டீனுடன் கொண்டிருந்த தொடர்புகள் தொடர்பாக அந்நாட்டு போலீஸ் அவரது சொத்துக்களில் அதிரடி சோதனை நடத்தியுள்ளது. செல்வாக்கு மிக்க பல முக்கிய பிரமுகர்கள் எப்ஸ்டீன் வழக்கில் தொடர்ந்து சட்ட சிக்கலையும் பதவி இழப்புகளையும் சந்தித்து வருவது உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.